கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட இன்றைய ஆராதனைக்கு என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். Greetings to all of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. It is a joy to welcome each one of you, especially for this Sunday morning service. இந்த காலை வேளையில கூட பிரியமானவர்களே, ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால், நேற்றைய தினத்தில் தான் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம். And in this special morning, it is a special thing that just yesterday we have celebrated Christmas, and here we are on this Sunday morning worshiping our Lord once again. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவது எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. வாருங்கள், நாம் யாவரும் ஜெபம் செய்வோமாக. Come, let's pray. நேசிக்கும் எங்க நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த மகா பெரிய சிலாக்கியத்துக்காக நன்றி. ஆண்டவரே, இவ்விதமாக உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றி அப்பா. Lord, we want to thank you for this opportunity, O Lord, that we can able to come together to worship you, O Lord, especially today, O Lord. ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை ஆராதிப்பதற்கு இவ்விதமாய் எங்களை வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி. And Lord, we pray for your special anointing and for your presence, O Lord, to come wherever that we are, that wherever that we have gathered, O Lord. நாங்கள் எங்க இந்த இடத்துல கூட ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருந்தாலும் கர்த்தர் எங்களோடு தங்கியிருந்து இந்த ஆராதனை மத்தியிலும் எங்களோடு பேசும்படியா நான் ஜெபிக்கிறோம். உமக்கு எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே, வாருங்கள் இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோமாக. சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட சில பாடல்களை பாடி நாம் தொடர்ந்து நம் தேவனை நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய அதனால நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுப்போமாக. காரிரு வேலிகள் என்கிறதான பாடலை நான் பாடுறேன். Praise the Lord. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே. வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவே. வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்குடி நேரத்தில் ஏதை கோலமதாய் பாரினில் வந்தது மண்டபனேவும் மாதயவே தயவே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, சொல்லுவோம், தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடல், செங்கடலை நீ பிளந்து
உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். வெங்கடலை நீர் பிளந்து தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். ஆமே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் 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 துதிப்பேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமை செலுத்துகிறோம். ராஜாவே, அற்புதங்களை செய்ய வல்லவுள்ள தேவன் நீர் ஐயா. Oh, we want to thank you, we want to praise you, we want to glorify your holy name, O Lord. கர்த்த நீரே ஆதரவாய் இருந்து இதுவரையிலும் எங்களை தாங்கிக் கொண்டு தேவன் ஆண்டவரே, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகவில்லை, ஒரு நாளும் எங்களை கைவிடவில்லை ஆண்டவரே. Thank you, Lord, for all the good deeds, O Lord, for all the helping hands that you have given to us, O Lord. ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா உதவி கரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றியும் துதியும் கனத்தையும் மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, அப்படியாக நீர் இடைப்பட முடியாது ஜெபிக்கிறோம். கருத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றியும் துதியும் கனத்தையும் மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜாவே. அப்பா, உமக்கு ஆண்டவரே எல்லா துதியும் கனத்தையும் மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. want to glorify your holy name, Lord. thank you, thank you, thank you, Lord. நன்றி ஏறெடுக்கிறோம் ராஜாவே. ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத தேவன் நீர் ஆண்டவரே. thank you Jesus. தொடர்ந்து வாருங்கள் பிரியமானவர்களே, நம் மத்தியில் அசைவாடுகிற இந்த ஆண்டவரை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. thank you Jesus. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே,
எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. சும்மா எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் பாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் பாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் பாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் யாவையும் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில வாசம் செய்ய விரும்புகிற தேவன் நீர் ஆண்டவரே. We want to thank you, Lord, the Lord who dwells in the midst of His people. உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் ராஜாவே. உமக்கு எல்லா துதிகன மகிமை நான் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து எங்க மத்தியில செய்வார். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இடைப்படும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. Thank you, Lord. Move in the midst of us. Dwell in the midst of us. அப்பா, எங்க துதியின் மத்தியில நீர் வாசம் செய்வீராக. அதிகமாய் ஆண்டவர் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்கே அங்கே விடுதலையும் உண்டு. உங்களுடைய பிரசன்னம் எங்கே அங்கே இந்த நாளிலே சுகம் உண்டு ஆண்டவர். அவ்விதமாய் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர் தேவைகளை எல்லாம் சந்தித்து நீர் வழி நடத்தும் ஆண்டவர். உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீர் வழி நடத்தும். உமக்கு நன்றியும் துதியும் கனத்தையும் மகிமை ஏறெடுக்கும். இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் கற்றுள்ள ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டலில் இருக்க எங்க பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொன்றால் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்க குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீம் என்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றடிக்கோடி வைகளை. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட வாருங்கள் வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோமாக. Let's move on to the scripture portion, and today we're going to look at Luke chapter 2 verses 10 and 11. பிரியமானவர்களே, இன்றைக்கு லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 10 தொடங்கி 11 வரை நாம் கேட்கவிருக்கிறோம். பிரியமானவர்களே, Do not be afraid, for behold, I bring you good tidings of great joy, which will be to all people. For there is born to you this day in the city of David a Savior, who is Christ the Lord. And this will be the sign to you. You will find a babe wrapped in swaddling cloths, lying in a manger. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன் அணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட இந்த 2 பகுதியை நாம் கவனிக்கிறோம், 2 வசனங்களை நாம் கவனிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக இந்த குறிப்பிட்ட பகுதியை தான் நாம் பார்த்து வருகிறோம். பிரியமானவர்களே, looking at this particularly Luke chapter 2,
we have been meditating upon this particular chapter throughout this month. இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த நாளிலே கூட நாம் எந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் என்றால், உங்களுக்கு என்கிறதான விஷயத்தை நாம் கவனிக்க போகிறோம். This is especially in verse 11. 11வது வசனத்தை பார்த்தீர்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். If you look at verse 11, I will read this verse. For there is born to you this day in the city of David a Savior who is Christ the Lord. For there is born to you. உங்களுக்கு என்கிறதான ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி, இந்த உங்களுக்கு டு யூ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம் பிரியமானவர்களே. இந்த குறிப்பிட்ட வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது பிரியமானவர்களே, உங்களுக்கு இப்படியாக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அந்த குறிப்பிட்ட பெற்றோருக்கோ அல்லது அந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்கோ சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. when they say this particularly a baby is born to you, it means this phrase or this statement should have been shared to a parent or the particularly a family. ஆனா பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை மேய்ப்பரிடத்தில் சொல்லப்பட்டதாக இருக்கிறது. and this phrase, this statement was being said to the shepherd. இது விசேஷமான ஒரு காரியமா இருக்கிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த குழந்தை என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது யோசேப்பு மரியா என்கிறதான குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தில் பிறந்து இருந்தாலும் அவங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கே இரட்சகராக அவர் வந்திருக்கிறார். அதனால்தான் he has born to you அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் இந்த வார்த்தையை நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. for there is born to you, இந்த வார்த்தை உங்களுக்கு பிறந்திருக்கிறார். he has born for all of us. பிரியமானவர்களே, அவர் நமக்காக பிறந்தவராக அவர் இருக்கிறார் அப்படி சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த உங்களுக்கு when they say unto you, for you அப்படின்னு பார்க்கும் பொழுது when you look at this particularly this phrase, it means to all of us. This Savior, he is born for all of us. பிரியமானவர்களே, அவர் நம் யாவருக்கும் பிறந்தவராக அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. இந்த இன்னொரு விஷயத்தை நாம் சொல்லும் பொழுது everyone in this world needs a savior. Humans basic need. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், சராசரி மனிதனுடைய ஒரு தேவை என்னவென்றால், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு இரட்சகர் தேவையாக இருக்கிறார். பாவத்தில் விழுந்த மனுஷனுக்கு ஒவ்வொருவனுக்கும் இந்த நாளிலே இந்த இரட்சகர் தேவையா இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. அதன் நிமித்தமாக அவர் நம் யாவருக்காகவும் இந்த நாளிலே வந்தார். அதனால தான் இந்த நற்செய்தி, that's the reason this good news has been given to all. இந்த நற்செய்தியானது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலங்களுக்கோ என்று சொல்லி கொடுக்கப்படாதபடிக்கு நம் யாவருக்கும் காலத்துக்கும் இந்த நாள் இந்த உலகத்தில் பிறக்கிறவர்கள் இதுவரையிலும் இருக்கிறவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களே இந்த நற்செய்தி கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இவ்விதமாக ஆண்டவர் நமக்காக பிறந்து வந்தவராக அவர் இருக்கிறார். அவர் நமக்காக பிறந்து வந்து இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது when he said unto you, unto us, when this Savior is born unto us, இந்த இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, அவர் நமக்குரியவராய் இருக்கிறார். he belongs to us, he is mine. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இந்த இரட்சகர் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு உரியவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை விஷயங்களை நாம் சொந்தம் கொண்டாடுகிறவர்களா இருக்கிறோம். இன்றைக்கு இந்த இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்கு உரியவராக இருக்கிறார். நாம் அவரை சொந்தம் கொண்டாடலாம் என்று சொல்லி he is mine, he is ours என்று சொல்லி கூட நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு காரியம். விதமாக ஆண்டவரை நாம் நமக்கு உரியவர் என்று சொல்லி இந்த நாளில் சொல்லும் பொழுது எனக்கு அவர் சொந்தம், எனக்கு அவர் உரியவர் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு காரியமா இருக்கிறது. This is the very special thing that we can able to say that he belongs to me and this Savior is mine அப்படி சொல்லுகிறதானே
ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பெத்லகேம் ஊரிலே 2000 வருடங்களுக்கு முன்பதாக பிறந்து வந்திருந்தாலும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அவர் எனக்கு சொந்தம், எனக்கு உரியவராயிருக்கிறார். He belongs to me, he is mine, he is ours. அவர் நமக்கு உரியவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த ரட்சகர் சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு என்று சொல்லி அப்படியாக அல்ல, அவர் ஒவ்வொருவருக்கும், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே அவர் நமக்கு உரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பார்க்கிற காரியம் என்னவென்றால், when we say that he born unto us, அவர் நமக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, he is a kinsman redeemer. பிரியமானவர்களே, இந்த ரட்சகர் என்பது பார்க்கும் பொழுது சாதாரணமான ஒரு ரட்சகர் அல்ல, உறவு முறையில நம்மை மீட்டெடுக்கும்படியான ஒரு ரட்சகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது when you look at Leviticus chapter 25, சரிங்களா, from verse 47 onwards, இதனால பிரியமானவர்களே, லேவியராகமம் 25வது அதிகாரம் வசனம் 47 தொடங்கி நீங்க பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். from verse 47 till 49 இந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். Now if a sojourner or stranger close to you becomes rich, and one of your brethren who dwells by him becomes poor and sells himself to the stranger or sojourner close to you, or to a member of the stranger's family, after he is sold, he may be redeemed again. One of his brothers may redeem him, or his uncle or his uncle's son may redeem him, or anyone who is near of kin to him in his family may redeem him, or if he is able to, he may redeem himself. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை இந்த நாள் தமிழிலும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனா இருக்க, அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியில குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனால், அவன் விலைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம். அவனுடைய பிதாவின் சகோதரனாவது அந்த சகோதரனுடைய புத்திரனாவது அவன் குடும்பத்தில் உள்ள அவனை சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம். தன்னால் கூடுமானால் தன்னைத்தானே மீட்டுக் கொள்ளலாம். இந்த ஒரு பகுதியை நாம் கவனிக்கும் பொழுது பிரியமானவர்களே, அதாவது ஒரு அடிமை சூழ்நிலையில இன்னொருத்தருக்கு விற்கப்படுகிற நேரத்துல அந்த குறிப்பிட்ட நபரை மீட்பதற்கு அவர் சகோதரர் இந்த நாளிலே வரலாம் என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்களா, இதை கவனிக்கும் பொழுது நல்ல ஒரு காரியம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, he may be redeemed again if he, in case the person becomes poor and he has been sold off to a rich person, that person can be redeemed again. Remember, the verse says in verse 48, one of his brothers may redeem him, or his uncle or his uncle's son may redeem him, or anyone who is near of kin to him in his family may redeem him. In this case, we have been redeemed by our kinsman, that is Jesus. He is not our king alone, but he is our kinsman as well. பிரியமானவர்களே, அவர் நம்முடைய ராஜாவாக மாத்திரமல்ல, அவர் நாம் உறவுக்காரருமாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னுடைய சிநேகிதராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இவ்விதமாக அவர் சொல்லியிருக்கிறார். Jesus has said in the New Testament, you are my friend. And now from this passage we see that Jesus is our kinsman redeemer. பிரியமானவர்களே, அவர் நாம் உறவு முறையில நம்மை ரட்சிக்க வந்தவராக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு காரியமாக இந்த நாளில இருக்கிறது. And we can look at this especially in book of Ruth, when Boaz came to redeem Ruth. பிரியமானவர்களே, ரூத்தை இவ்விதமாக மீட்கும்படியாக போவாஸ் வந்தது போல, அது போல இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறவு முறையில நம்மை மீட்டெடுக்கும்படியான ஒரு உறவுக்காரராக அவர் வந்தவராயிருக்கார். அதனால்தான் unto you, when you say, உங்களுக்கு இவ்விதமாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இந்த இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, அவர் நம்முடைய உறவு முறையில நம்மை ரட்சிக்க வந்தவராக
அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நான் பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால், இந்த இரட்சகர்னு சொல்லும் பொழுது he belongs to us, he is ours, he is mine. பிரியமானவர்களே, அவர் எனக்குரியவர், என்னுடைய சொந்தத்தை சொல்லி இந்த நாளிலே நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நான் சொந்த கொண்டாடும்படியான ஒரு இரட்சகராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி. இரண்டாவதாக பார்க்கும்பொழுது when we say that he is our redeemer, he is our kinsman redeemer. பிரியமானவர்களே, unto you அப்படி சொல்லும் பொழுது, உங்களுக்கு இந்த இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவர் நம்முடைய உறவு முறையில நம்மை ரட்சிக்கும்படியாக வந்தவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து unto you உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, உங்களை எப்படியாக இந்த நாளிலே இவ்விதமாக அவர் பார்க்கிறாரோ அவ்விதமாகவே உங்களை ரட்சிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். when he said that he has born unto us, நமக்காக இந்த நாளிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, நம்மை இவ்விதமாக உள்ளபடியாகவே நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் வந்தவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்விதமாக இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, Jesus born to us as our savior. It means that God wants you. பிரியமானவர்களே, உங்களை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அவர் நீங்கள் அவருக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்களாக இந்த நாளிலே காணப்படுகிறவராக இருக்கு. He wants you so much that he willing to come to this world. பிரியமானவர்களே, உங்களை அதிகமாக அவர் விரும்புகிறவராய் இருக்கிறதுனால, உங்களுக்கு இந்த நாளிலே முக்கியமானவராய் இருக்கிறதுனால, நீங்கள் அவருக்கு தேவை உள்ளவராய் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்துக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் வந்தவராக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, and to share that everlasting life with you, உங்களோடு இந்த நித்திய ஜீவனை பகிர்ந்து கொடுக்கும்படியாகவே அவர் வந்தவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களைத்தான் நம்மைத்தான் அவர் அதிகமாக அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் நாம் அவரோடு என்னாலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை விரும்புகிறவராக இருக்கிறார். He wants so much, he intends and he desires so much to keep you with him forever. அவரோடு நித்திய காலமாய் இந்த நாளிலே தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தவராக இருக்கிறார். unto you அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் மிகவும் ஆழமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலகட்டங்களில் கூட, இந்த விடுமுறையில கூட, during this year end break, let us ponder upon all the good deeds that God has done for us. இந்த காலகட்டங்களில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததினுடைய இந்த நன்மைகளை இவ்விதமாக இந்த காலகட்டங்கள், இந்த விடுமுறையில நாம் அதிகமாக நாம் தியானித்து அவருடைய சமூகத்தில் நாம் அதிகமாய் நெருங்குவோமாக. வாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக கேட்ட சத்தியத்துக்கு மறுமொழியாக ஒரு பாடலை நாம் பாடுவோமாக. வாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே என்கிற பாடலை நாம் பாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நமக்காக வந்தவராக இருக்கிறார். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம்
வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட இறுதி ஜெபத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இறுதி ஜெபத்தோடு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கம் லெட்ஸ் ப்ரே. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தெய்வமே, இந்த நாளிலும் கூட எங்களோடு பேசி நம்முடைய கிருபைக்காக நன்றி. எங்களுக்காக நீர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீர் என்பதற்காக நன்றி ஐயா. தேங்க்யூ ஃபார் கமிங் ஃபார் us, O Lord. And you have born into this world to redeem us so that you can be ours, O Lord, so that you can become our kinsman redeemer, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு உரியவராக மாத்திரமல்ல அப்பா, எங்களுடைய உறவு முறையில எங்களை மீட்டும்படியாக கூட வந்த ஒரு இரட்சகராக நீர் காணப்படுவதற்காக நன்றி ஏறெடுக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த ஒரு நன்மையை ஆண்டவரே, இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை நாங்கள் பெற்றவர்களாக இருக்கிறோம். We have been so privileged, O Lord, much honored, O Lord, to receive this blessings, O Lord. ஆண்டவரே, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் மிகவும் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த ஒரு நன்மையை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு என்னாலும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக உண்மையே நாங்கள் சார்ந்து முடியாது கூட என்னை உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் ஆண்டவரே, இந்த ஆண்டு இறுதி விடுமுறையின் மத்தியிலும் ஆண்டவரே, நாங்கள் அதிகமாய் உம்மை நோக்கி பார்த்து வரக்கூடிய நாட்களுக்கு என்று சொல்லி நாங்கள் ஆயத்தப்படுவதற்கு எங்களை உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. As we ponder upon all the things that we have heard, O Lord, help us, O Lord, to prepare ourselves, especially in this year-end break, O Lord, so that we can able to prepare and to embrace, O Lord, and to meet all the upcoming challenges, O Lord. Be with us and guide us and speak to us, O Lord. ஆண்டவரே, எங்களோடு இரும், எங்களோடு தங்கிரும், எங்களோடு பேசும்படியாக கூட ஒரு சபத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எல்லா துதிகர மகிமை யாமுக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் இந்நாள் முதற்கொண்டு உங்களோடும் குடும்பத்தார் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. May the Lord's peace be with you and have a blessed year-end break. Thank you.